2016ஆம் ஆண்டு நடந்த சுவாதி ராம்குமார் கொலை வழக்கு நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இன்போசிஸில் பணிபுரியும் 24 வயது மென்பொருள் பொறியாளரான சுவாதி ஜூன் 24, 2016 அன்று சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். அவர் தனது தினசரி ரயிலுக்காக வேலைக்கு காத்திருந்த போது 22 வயது பொறியியல் படிப்பை பாதியில் நிறுத்திய பி. ராம்குமார் என்ற நபர் திடீரென அரிவாளால் தாக்கினார். சிசிடிவி காட்சிகள் மற்றும் விசாரணைகளில் ராம்குமார் பல வாரங்களாக சுவாதியை பின்தொடர்ந்து வந்ததாக தெரிய வந்தது. மேடையில் ஒரு சிறிய வாக்குவாதத்திற்கு பிறகு அவர் பொதுமக்கள் முன்னிலையில் அவரை தாக்கினார். அதிர்ச்சியூட்டும் விதமாக பல பார்வையாளர்கள் இருந்தபோதிலும் யாரும் அவருக்கு உதவவில்லை. சுவாதி சம்பவ இடத்திலேயே இறந்தார். மேலும் அவரது உடல் மணிக்கணக்கில் கவனிக்கப்படாமல் இருந்தது பொதுமக்களின் சீற்றத்தை தூண்டியது மற்றும் பொது இடங்களில் அக்கறையின்மை குறித்து கவலைகளை எழுப்பியது. ராம்குமார் ஜூலை 1ஆம் தேதி திருநெல்வேலியில் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட போது அவர் தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. பின்னர் புழல் மத்திய சிறையில் நீதிமன்ற காவலில் இருந்தபோது அவர் செப்டம்பர் 18, 2016 அன்று இறந்து கிடந்தார். தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இது சந்தேகம் மற்றும் சதி கோட்பாடுகளுடன் சந்திக்கப்பட்டது.